பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய தலைவலி வந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி பிளவுபட்டிருக்கிறது. பீகாரிலிருந்து இந்த என்டிஏ கூட்டணி இந்த அரசை ஆதரித்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன். இந்த கவர்மெண்டால எதையுமே பண்ண முடியல. ரொம்ப குறிப்பாக சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள்ல காவல்துறையினர் யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னே தெரியல. நேரடியாக போய் ரவுடிகளிடம் சரண்டர் ஆகக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறது என்று சொல்லி என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான அத்தனை விஷயங்களையும் அறிவித்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளில் முதன்மையாக இன்றைக்கு மத்திய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய கட்சி. என்ன நடக்கிறது பீகாரில்? குறிப்பாக என்டிஏ கூட்டணி செங்குத்தாக பிழைக்கிறதா என்கிற விஷயங்கள் அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பீகார் மாநிலத்தில் வருகிற அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் தேர்தல் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார். பீகார் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா, கடந்த முறை 30 எம்பிக்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட்டணியாக அவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் மோடி அவர்கள் 3வது முறையாக கூட்டணி சர்க்காரை அமைத்திருக்கிறார். சாதாரணமாக இல்லை, 3 கட்சிகள் பீகார்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க. அதன் காரணமாக மத்திய அமைச்சரவையில் 3 கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம். நிதிஷ்குமாரினுடைய ஜனதா தள் யுனைடெட், அதே போல ஜித்தன் ராம் மஞ்சி அவர்களுடைய கட்சி, இன்னொரு பக்கம் சிராக் பஸ்வானுடைய கட்சி. இந்த 3 கட்சிகளுக்குமாக லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் இவங்க 3 கட்சிகளுக்குமான பிரதிநிதித்துவம் அமைச்சர் பதவியாகவே கொடுத்திருக்கிறார். மத்திய அமைச்சராக இருக்கும், ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டராக இருக்கும் சிராக் பஸ்வான் இப்போது நான் நேரடியாக போயிட்டு பீகார் எலெக்ஷனில் 243 தொகுதிகளிலும் போட்டியிட போகிறேன், என்னுடைய கட்சி போட்டியிடுகிறது, அதிலும் குறிப்பாக பொது தொகுதியிலிருந்து நான் போட்டியிட போகிறேன், ரிசர்வ்டு கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்திலிருந்து நகர்ந்து பொது தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன் என அறிவித்திருக்கிறார். பீகாரில் ஏற்கனவே என்டிஏ கூட்டணி சர்க்கார் இருக்கிறது. 2 துணை முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் பாஜகவுக்கு. நிதிஷ்குமார் முதலமைச்சர், 18 ஆண்டுகளாக அவர் சிஎம் இருக்கிறார். இந்த சூழலில் என்டிஏவினுடைய ஒரு முக்கியமான ஆலி என்ன சொல்லி வெளியில் போறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஹிந்துல ரிப்போர்ட் ஆயிருக்க செய்தியை பார்க்குறோம். சிராக் பஸ்வான் ரெக்ரெட் சப்போர்ட்டிங் பீகார் கவர்மெண்ட் இன் வியூ ஆஃப் டெட்டீரியோரேட்டிங் லா அண்ட் ஆர்டர் இன் த ஸ்டேட் அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். என்னோட ஸ்டேட்ல என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நடப்பது அவங்க கூட்டணி ஆட்சி. 18 வருஷமா அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை கூட்டணியை மாறினாலும் சிஎம் அவரே தான் தொடர்றாருங்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கலாம். பல கூட்டணிகள் மாறினாலும் சிஎம் அவர் தாங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருடைய அரசியல் வியூகம்னு வச்சுக்கலாம். இப்போ சிராக் பஸ்வான் சொல்லுகிறார், இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை இவர்களுக்கு காப்பாற்றவே தெரியவில்லை தன்னுடைய அரசை சொல்லுகிறார். அதில் ரொம்ப குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு 24 மணி நேரத்தில் 5 கொலைகள் வரிசையாக நடக்கிறது. இந்த 5 வெவ்வேறு விதத்தில் பார்த்தா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக அதில் 2 கொலைகள் இருக்கிறது. ஒரு பிஸ்னஸ் மேன், அதே போல் ஒரு அட்வொகேட்டு, ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க, பிறகு பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய விவசாய அணி தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் ஒருவர், ஒரு பாலிட்டிஷியன் கொல்லப்படுகிறார், மற்றும் ஒரு கொலை அப்படிங்கிறது ஒரு கல்லூரி மாணவருங்கிற மாதிரி. இந்த 5 கொலைகளும் 24 மணி நேரத்துக்குள்ள வெவ்வேறு இடங்களில் 5ம் கனெக்ட் ஆகலைனாலும் ஒரே நேரத்தில் 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கிறது அப்படிங்கிறது மாநிலத்தையே உரைய வைக்கக்கூடிய செய்தியாக வருகிறது. நீங்கள் தனிப்பட்ட பகையில் கொள்வது என்பதை தாண்டி அரசியல் பிரமுகர், அந்த பிஸ்னஸ்மேன் கடந்த காலத்தில் பிஜேபியோட தொடர்பில் இருந்தவர், கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல கூட்டணி கட்சி தலைவர்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலையா என்பதாக அது வெடிக்கிறது. இதை ஹைலைட் என்னன்னா, துணை முதலமைச்சராக இருக்கிறதுனால பாஜகவினர் இதற்கு கண்டனமோ இல்லை அதை விமர்சித்தோ எதுவும் பேசாமல் இருக்கிறார்கள். சிராக் பஸ்வான் அந்த குரலை கொடுக்கிறார். ஆரம்பத்தில் இருந்தே சிராக் பஸ்வானுக்கு 5 எம்பிகள் இருக்கிறார்கள். அவருடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் மோடி அரசுக்கு தேவைப்பட்டது. அந்த 32 என்கிற எண் அவங்களுக்கு 273 வாங்கணும். 273க்கு 23 எம்பிகள் துண்டு விழுந்தாங்க. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு 2 பேரும் சேர்த்தா ஒரு 27 எம்பிஸ் வரைக்கும் வராங்க. அந்த மீதி 5 அப்படிங்கிறது சிராக் பஸ்வானையும் பவன் கல்யாணையும் உள்ளெடுக்கிறாங்க. கூடுதலாக சிவசேனா, நம்மளுடைய ஷிண்டேவாகட்டும், அதே போல் அஜித் பவாருக்கு ஒன்று தான் இருந்தது. ஸோ இவங்களை உள்ளெடுக்கிறது அப்படிங்கிறதாக அது அமைந்தது. பல கூட்டணி கட்சிகளுக்கும் மத்திய அமைச்சரவையில் இணையமைச்சர் மற்ற பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தார்கள். இப்போ சிராக் பஸ்வான் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, பெரும்பாலும் உங்களுக்கு மத்தியிலிருந்து பிமாரு ஸ்டேட்ஸ்லேருந்து மத்திய அரசில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் ஸ்டேட் பாலிட்டிக்ஸா இல்லை சென்ட்ரல் பாலிட்டிக்ஸான்னு வரும்போது ஸ்டேட் பாலிட்டிக்ஸுங்கிற முடிவை தான் எடுப்பாங்க. ரொம்ப சமீபத்திய உதாரணம் அகிலேஷ் யாதவ். இப்போதைக்கு அவர் எம்பியாக இருக்கிறார்.
ஆனால் அடுத்தது முன்னாள் முதலமைச்சர் அடுத்த ஆண்டு 2027 அங்கே எலெக்ஷன் வரும்போது யூபிக்கு அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு நிற்பார். நின்று விட்டு ஜெயித்து ஆட்சியை பிடித்தால் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவார். நீங்கள் அதுக்கு முன்பாக இருந்த காலகட்டத்தில் இருந்த லாலுவு உட்பட அவர் மத்திய ரயில்வே அமைச்சராகலாம் இருந்தார். ஆனால் ரயில்வே அமைச்சருக்கு முன்பாக அவர் முதலமைச்சராக இருந்தார். தீவன ஊழல் வழக்கு அவர் சிறைக்கு போகிறாரு. ராப்ரி தேவி அவர்கள் அவங்க இணையர் முதலமைச்சராகிறாங்க. அப்படி போகுது. ஆனால் ஸ்டேட்டாக சென்ட்ரலாங்கிற கிளாஷ் வரும்போது அவங்க தோல்விக்கு பிறகு அவங்க அங்கேயே இருக்க வேண்டான்னுட்டு நேரடியாக தேசிய அரசியலுக்கு நகர்த்துவாங்க. திரும்ப ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரும்போது ரிட்டர்ன் ஆகிறது அப்படிங்கிறது தான் ராம்விலாஸ் பாஸ்வான் காலத்திலிருந்தே அவங்க கட்சி நடத்தக்கூடிய ஒரு பாலிடிக்ஸாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போதைக்கு நான் மத்திய அமைச்சர் நேரடியாக இருக்கேன், என்டிஏ கவர்மெண்ட் சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கேன், ஆனால் ஸ்டேட்டில் எனக்கான முக்கியத்துவம் இல்லாத பட்சத்தில், ஏன்னா இப்போ இருக்கிற சிக்கல் நிதிஷ்குமாருக்கே திரும்ப சிஎம் போஸ்ட் கொடுக்கறதா அல்ல அவருக்கு துணை ஜனாதிபதி ஆகிட்டு, ஏன்னா பிஜேபி அவங்களே விட்டு கேட்டுட்டாங்க, அவரை துணை ஜனாதிபதி ஆகிட்டா முதலமைச்சர் பொறுப்பு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இதுவே சிக்கலில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படும்? இதில் எது சிராக் பாஸ்வானுக்கு அசூயையாக போச்சு அப்படின்னா, பீகார்லேருந்து பிரிந்த மாநிலம் தான் ஜார்க்கண்ட். கடந்த ஆண்டு இறுதியில் நமக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்த அந்த ஃபேஸ்லேயே இன்னொரு பக்கம் ஜார்க்கண்டுக்கும் எலெக்ஷன் நடந்தது. அப்போ பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் பிரிந்ததன் காரணமாக இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கேயும் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்களுக்கான வெயிட்டேஜ் இருக்குன்னாலும் இரண்டு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கட்சி, இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், இங்கே இருக்கிற ப்ரெசன்ஸு ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கானாலும் அவங்க ப்ரெசன்ஸ் வச்சுருப்பாங்க. அது பின்னாடி பயன்படும் அப்படிங்கிற மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தங்கையை ரொம்ப கான்ஷியஸாக தன் கட்சியின் பக்கத்து தெலுங்கானா தலைவராக மாற்றி அங்கே அனுப்பிவிட்டதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த எலெக்ஷனில், ஜார்க்கண்டில் நடந்த எலெக்ஷனில் பாஜகவும் சரி நிதிஷ்குமார் கட்சியும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட் யூனியன் அசோசியேஷனும் சரி சிராக் பாஸ்வானை போதுமான அளவுக்கு அகாமடேட் பண்ணல. கேட்ட தொகுதிகள்ங்கிறத தாண்டி அவருக்கு போதுமான அளவுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் மற்ற விஷயங்களில் உதவி செய்யலைங்கிற வருத்தம் சிராக் பாஸ்வானுக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் நிதிஷ்குமார் தான் என்பதும் அவருடைய கணக்காக இருக்கிறது. இதன் காரணமாக வெளிப்படையாகவே நிதிஷ்குமாருக்கு எதிராக தன்னுடைய அரசியலை அமைத்துக் கொள்வது என்கிற முடிவுக்கு சிராக் பாஸ்வான் வந்திருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும். கடந்த காலத்தில் சில விஷயங்களுக்கு வெளிப்படையாகவே மத்திய அரசினுடைய பாலிசி சார்ந்த டெசிஷன்ஸ் அதெல்லாம் கடுமையாக பொதுவெளியிலே தன்னுடைய அதிருப்தியை ப்ரெஸ்ஸிலேயே பேசியிருக்கிறார் சிராக் பாஸ்வான். அவங்க பார்க்கக்கூடியது பிஜேபி ஒரு இளைஞராக இருக்கிறாரு, அவர் இப்போ இன்னும் 40 வயது கூட ஆகலை, 40 வயதை நெருங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை ஏஜ் குரூப் தான் இருப்பார். ஸோ அவருன்னும் போது அவருடைய அப்பா காலத்திலேருந்து ஒரு உறவு இருக்குது பிஜேபிக்கு. நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வருடம் 25 வருடங்களை கழித்து பாலிடிக்ஸில் ஒரு ஸ்பேஸ் சிராக் பாஸ்வானுக்கு மிக நிச்சயமாக இருக்குன்னு பிஜேபி கூடுதலாக தலித் தலைவர்கள் எல்லாம் தங்க பக்கம் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ஆங்கிள்லையும் இருக்கிறதுனால சிராக் பாஸ்வானை பெரிய அளவுக்கு கடிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் சிராக் பாஸ்வான் கரடியை விடுறாருன்னும் போது பாஜகவுமே இதற்கு வெவ்வேறு மொழிகளில் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். எக்கனாமிக் டைம்ஸில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். சிராக் பாஸ்வான் ஸ்லாம்ஸ் பீகார் லா அண்ட் ஆர்டர், என்டிஏ ஆலிஸ் புஷ்பேக் அமிட் ரைசிங் டென்ஷன்ஸ். இப்போ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, சிராக் பாஸ்வான் அப்படி பேசியதும் நேரடியாக ஆன் அட்டாக் மோடுக்கு யார் போனது அப்படின்னா நிதிஷ்குமார் கட்சி, கூடுதலாக ஜித்தன் ராம் மஞ்சி தான் இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில் இருப்பதிலேயே வயதான அமைச்சர். அவர் 87 வயசு ஆகுது. அவர் கட்சியில் அவர் ஜெயிச்சது ஒரே ஒருத்தர் தான், ஒரு எம்பி தான். அவர் மத்திய அமைச்சரவையில் கூட்டணி சர்க்காருங்கும் போது எனக்கும் நீங்கள் பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறாரு. ஆக்சுவலாக ஜித்தன் ராம் மஞ்சி நிதிஷ்குமார் கொஞ்ச நாள் ஜெயலலிதா அம்மையார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த காலகட்டத்தில் அவர் ஓபிஎஸ்க்கு கொடுத்ததை போல ஒரு டெம்பரரியாக கொடுத்தது தான் திரும்ப கொடுக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கிளாஷ் ஆகி அதுக்கு பிறகு அவர் தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜித்தன் ராம் மஞ்சி ரொம்ப ஓப்பனாக பிளாட்டண்டாக அடிக்கிறாரு. ஏன்னா நிதிஷ்குமாரை பகச்சிக்கிட்டு சிராக் பாஸ்வான் வெளியில் போனால் பீகார் எலெக்ஷனில் தனக்கான இடத்திலும் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டேல் சமூகத்தை சேர்ந்த தலைவராக மிக மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறார். சிராக் பாஸ்வான் தனக்கு எதிராக அல்லது தன்னுடைய கட்சியில் நிற்கக்கூடிய ஓட் பேங்க், அந்த கோர் ஓட் பேங்க் இருக்கிற இடத்துல காம்படிட்டராக வரலாங்கிற ஒரு அரசியல் கணக்கும் அதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஜித்தன் ராம் மஞ்சி அதே போல் சிராக் பாஸ்வான் எப்படியும் பிரிஞ்சு இந்த தம்பி நம்மகிட்ட சண்டைக்கு வர வாய்ப்பு இருக்குது, இப்போத்துலேருந்தே எதிர்ப்போம் அப்படின்னு போதுமான அளவுக்கு முதிர்ச்சி இல்லாமல் சிராக் பாஸ்வான் பேசுகிறார் அப்படின்னு ஜித்தன் ராம் மஞ்சி மிக கடுமையான விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார். நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து ஜனதாதள் யுனைடெட்லேருந்து பேசும்போது அவர் இதை க்ளோஸ்டு ரூம்குள்ளே பேசியிருந்திருக்கலாம், கூட்டணியில் இருக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் என்கிற அளவுக்கு போயிருக்கிறார்கள். அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா,
இதை எந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இப்போ வந்து சிராக் பஸ்வான் நிதிஷ்ஜியை திட்டலை, நேரடியாக மோடிஜி அமித்ஷாஜி அவங்க 2 பேரையே அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாருன்னு வேறு விதமாக அதை ட்விஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை ஜேடியு செய்திருக்கிறது. எப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. பீகாரில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு தம்பி சொல்கிறாப்புல, ஆனால் என்சிஆர்பி ரெக்கார்டில் பார்க்கும்போது பீகாரில் சட்ட ஒழுங்கு ஒன்றும் ரொம்ப மோசமான சிதைஞ்சுதான் ரெக்கார்ட்ஸ் இல்லை. என்சிஆர்பி டேட்டாவை நிதிஷ்குமார் ரிலீஸ் பண்ணல. மாநில அரசு தன்னுடைய குற்ற ஆவணங்கள் அந்த காப்பக அதிலிருந்து எடுத்து கொண்டு வரல. நம்ம இங்கே ஸ்டேட்டில் அதே போல் ஆவண காப்பகம் வச்சுருக்கோம் இல்லையா, குற்றப்பதிவேடுகள் சம்பந்தமான ஆவண காப்பகம் தனியாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேட்டோட கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோவில் என்சிஆர்பி டேட்டா அதை ரிலீஸ் பண்ணுறது மத்திய அரசு தான். அவர் ஒரு மத்திய அமைச்சராகவே இருந்து கொண்டு தன்னுடைய அரசு தன்னுடைய அமைச்சரவை கொடுக்குற டேட்டாவுக்கு எதிராகவே எப்படி பேசலாம்? அப்போ நேரடியாக மோடி அமித்ஷாவை அவர் சேலஞ்ச் பண்ணுறாரா என்று அதை அரசியல் ரீதியிலாக, அதாவது அவர் நிதிஷை எதிர்ப்பதை அப்படியே திருப்பி பிஜேபி பக்கம் கொண்டு போவதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள்ங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கிறது. இதில் சிராக் பஸ்வான் இப்போது அவர் மாநிலம் முழுக்க தழுவிய பிரச்சார பயணங்களை தொடங்கி இருக்கிறார். அவருக்கான அந்த பேக்கெட்ஸில் இருக்கக்கூடியது கூடுதலாக அவர் அறிவிக்கிறது. திரும்ப 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 ஒரு பட்டியல் சமூக தலைவராக நிப்பாட்டி, அப்போ நம்ம இங்கே பாமக மாதிரி எடுத்துக்கலாம். பாமகனா அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பேக்கெட் பேஸ்டு ஓட்டு வட தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி, அங்கே சிராக் பஸ்வானுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்துக்குள்ளேயே என்னை சுருக்குவதற்கான வேலையை தொடர்ந்து பீகாரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா காலத்திலேருந்தே நான் ஒரு பொது மக்களுக்கான தலைவனாக, ஒரு சமூகத்தின் தலைவராக இல்லாமல் பொது தலைவராக வருவதற்கானது தான் என்னுடைய இலக்காக இருக்கிறது. எனவே நான் முழுமையாக மாநிலம் தழுவிய பிரச்சாரம்னு இங்கே நம்ம அன்புமணி ஆரம்பித்து போயிட்டு இருக்கிற மாதிரி, எடப்பாடி அவர்கள் போகிற மாதிரி, ஸ்டாலின் அவர்கள் போகிற மாதிரி, அங்கே சிராக் பஸ்வான் தொடங்கி தன்னுடைய பயணத்தை இப்போதைக்கு அவர் வீக்கெண்ட்ஸில் இருந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நோக்கி போகிறது. அப்போ அந்த இடத்துல வரும்போது ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக நான் நிற்காமல் பொது தொகுதி என்பதை அவர் அறிவித்தும் விட்டார். 243ங்கிறதுக்கான கேண்டிடேட் லிஸ்ட்டை தயார் பண்ணுறோங்கிறதையும் ப்ரெஸ் மீட்டாக கொடுத்து தான் இந்த, அதாவது மாநில சட்ட ஒழுங்கு கெட்டு கொண்டு இருக்கிறதுன்னு அவர் இறங்குறாருங்கிறத பார்க்குறோம். இதை விட ஹைலைட்னா, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தள் ஆகட்டும், புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும், எல்லாம் ஏற்கனவே முழுமையான சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார்கள். இதை நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சூழலில் மகாகட்பந்தன் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் தேஜஸ்வி யாதவ் எதிர்கட்சி தலைவருடைய வீட்டில் அடுத்த வியூகங்களுக்கான திட்டங்களை இட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ பிஜேபிக்கு இதில் எங்கேருந்து சிக்கல் வருகிறது அப்படின்னா, என்டிஏ உடைவது என்பது பீகாரோடு நிற்காது. அது இப்போதைக்கு இவங்க வந்து எலெக்ஷன் வரைக்கும் சரி பண்ணலாம், இல்லை சிராக் பஸ்வான் போனால் ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு இவங்க நகர்த்திடலாம். ஆனால் பீகாரில் என்டிஏ அரசு கவிழ்கிறது என்று சொன்னால் அது மத்தியில் இருக்கக்கூடிய என்டிஏ அரசுக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கலாக மாறும் என்கிற கணக்கிலிருந்து மோடியும் அமித்ஷாவும் இதை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது. அதன் காரணமாகத்தான் ரொம்ப இன்டென்சிவாக அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை அவங்க நடத்தி இருக்கிறார்கள், நகர்த்தி இருக்கிறார்கள் என்கிற பார்வை ஒரு பக்கம். இதுக்கு அடுத்த தலைவலி என்னன்னா, சிராக் பஸ்வான் மாநில அரசியலுக்கு நேராக போறார் அப்படின்னா, அங்கே எலெக்ஷன் கேம்பெயினை நோக்கி அவர் போகும்பொழுது இங்கே அமைச்சர் பதவியில் இருந்தால் பல சிக்கல்கள் வரும்னு ராஜினாமாவை முன்கூட்டியே செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி அவர் செய்தார் அப்படின்னா கேபினட் ரீஷஃபிலுக்கு தயாராகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஒரு முதல் ப்ராமினன்ட் கேபினட் ரீஷஃபிலாக இருக்கும். ஏற்கனவே அஜித் பவார் அவருக்கு கேபினட்டில் எம்ஓஎஸ் கொடுத்தப்போ அவர் ஏற்றுக்கலை. எனக்கு மத்திய அமைச்சர் பதவி தான் கொடுக்கணும், இணையமைச்சர் வேண்டாம். ஏன்னா இப்போ நான் என்னுடைய எம்பி வந்து ஏற்கனவே மத்திய அமைச்சராகவே இருந்தவர், அவருக்கு இணையமைச்சர்னா டீப்ரமோஷன் ஆயிரும் அப்படின்னு அவர் அதை ஏற்றுக்கலை. இப்போ அங்கே தொடங்கி அல்லது அந்த இடத்திற்கு புதிதாக உள்ளே சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாடு சென்றிக்கான யோசிக்கலாமா, இல்லை இப்போது சிவி சண்முகம் அவர்களே கூட ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார், அதிமுக ஒரு பிரதிநிதித்துவம். ஏன்னா பிஜேபி எலெக்ஷன்ஸ் அப்படின்னு கணக்கு பண்ணால் அடுத்து வரக்கூடியது புதுச்சேரி, அங்கே சிக்கல் இல்லை, அவங்க சமாளிச்சுப்பாங்க, நியமன எம்எல்ஏஸ் வச்சு கூட கேம் ஆடுவாங்க. தமிழ்நாடு, கேரளா ஏற்கனவே பிரதிநிதித்துவம் இருக்குது, ஜெயித்த ஒரே ஒரு எம்பி சுரேஷ் கோபி அவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ மீதின்னு பார்த்தா தமிழ்நாடு, அதே போல் அஸ்ஸாம், மேற்கு வங்கம் இருக்கிறது. மேற்கு வங்கத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, இவ்வளவு முறை உங்களுக்கு திரும்ப திரும்ப எம்பி கொடுத்தோம்னு ஒரு குரலை முன்வைக்கிறார்கள். ஒன்று மேற்கு வங்கம் அல்லது தமிழ்நாடு அப்படிங்கிற கேல்குலேஷனுக்கு அவங்க வர வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு தகவலாக இருக்கிறது. இதற்கிடையே அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள், இப்போ ஜித்தன் ராம் மஞ்சள்லாம் கிளம்பி போக மாட்டார், அவர் இந்த ஆண்டு அமைச்சராக இருந்து நிறைவு செய்வதுங்கிற இடத்துல தான் இருப்பார். சீட் ஷேரிங்லேயும் ரொம்ப பெருசாக டிமாண்ட்
பண்ணக்கூடிய இடத்துல இல்லை, ஒரே ஒரு எம்பி, அப்புறம் அவரும் ராஜினாமா பண்ணிட்டு கீழே போயிட்டாருன்னா என்ன ஆகிறது, கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பீகாரில் என்டிஏ கூட்டணியினுடைய விரிசல் என்பது வெளிப்படையாக வந்திருக்கிறது, விமர்சனங்கள் பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டம், அதனுடைய ராமிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி நகர்கிறது, சிராக் பஸ்வான் தனித்து தான் களம் காண்கிறது என்கிற முடிவுக்கு வருகிற வரை டேமேஜ் கம்மி. அவர் இந்தியா கூட்டணிக்கு போகிறார் அப்படின்னா டேமேஜ் வேறு விதமாக போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனுடைய அப்டேட்ஸ் பொலிட்டிக்கல் எப்படி மூவ் ஆகுது, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள் வரும்போது இன்னும் விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.